இந்த நியூ இயர்க்கு ஏதாவது ஸ்வீட் செய்யணுன்னா 10 நிமிஷத்தில் இந்த கல்யாண வீட்டு கேசரி செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அது நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் மெல்ட் ஆனதும் 10லேருந்து 15 முந்திரி பருப்பு நமக்கு எந்த அளவுக்கு நட்ஸு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா சிம்மில் வச்சு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு இது கோல்டன் ப்ரௌன் ஆனதும் போதும். இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதே நெய்யிலே ஒரு கப் அளவுக்கு ரவை, நமக்கு எந்த அளவுக்கு கேசரி தேவையோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம். எந்த கப்பால் அளக்குறீங்களோ எல்லாமே அதே அளவால் அளந்துக்குங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். ரவையை நம்ம நெய்யிலே நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 3 அதாவது எந்த கப்பால் ரவை எடுக்கிறோமோ அதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குங்குமப்பூ ஒரு 10லேருந்து 12 பூ சேர்த்துக்கலாம். கூடவே தேவைப்பட்டால் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு அந்த குங்குமப்பூவே போதும், கரெக்டாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதித்ததும் நமக்கு வறுத்துட்ருக்க ரவையில் அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம். நமக்கு இது மாதிரி கொதிக்கிற தண்ணி ஊற்றும் போது சீக்கிரமாக நமக்கு ரவை வெந்து வந்துடும். நல்லா கலந்துக்கலாம். இப்போ ரவை நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ரவை நல்லா வெந்து வந்துச்சு. ரவை நல்லா வெந்ததும் நம்ம எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுவே இனிப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சர்க்கரை நல்லா மெல்ட் ஆனதும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா கலந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பாதாம் தேவைப்பட்டாலும் சேர்த்துக்கலாம். நான் முந்திரி பருப்பு மட்டும்தான் வறுத்துருக்கேன். அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் பாதாம் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ முந்திரியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ டியூட்டி ஃப்ரூட்டியும் இதில் சேர்த்துக்கலாம். என்ன கலர் வேணுமோ அந்த கலர், நல்லா கலர்ஃபுல்லாக நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா டேஸ்டான கல்யாண வீட்டு கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பிரமாதமான கல்யாண வீட்டு கேசரி ரெடி. ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.